அன்புக்குரிய தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் இந்த காலை பொழுதிலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆறுதல் வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான ஆறுதல்களை கொண்டு வருவார் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் அப்படி செபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் கேட்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை அவர் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில காண்பாய். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு மலைப்பகுதியிலே ஒரு இரவு நேரத்தில் தன்னுடைய காரை ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்படியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அந்த கார் விபத்துக்குள்ளாகி அந்த மலை பாதையிலிருந்து அப்படியே உருண்டு விட்டது. உருண்டு விடுகிற சமயத்தில் இந்த தேவனுடைய மனுஷன் காரிலிருந்து வெளியே வீசப்படுகிறார். கார் ஒரு பக்கமாக போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவரை நோக்கி அந்த ஒரு நொடி பொழுதில் அவர் புலம்பிக் கொண்டு, கர்த்தாவே, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கத்துகிறார். அப்படி அவர் கத்தி கொண்டு அவர் அங்கிருந்து விழுகிற சமயத்தில் திடீரென்று ஒரு மரக்கிளை அவருக்கு கையில் அகப்படுகிறது. அதை பிடித்து கொள்கிறார். அப்படியே அவர் அங்கிருந்து தரையில் விழாமல் அங்கிருந்து அந்த மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் திடீரென்று ஆண்டவரோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார், மகனே, உன் கையை விடு என்று சொல்லி. ஆண்டவரே, நான் கையை விட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் சொல்கிறார், மகனே, உன் கையை விடு என்று சொல்லி. அவரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் கையை விட முடியாத ஆண்டவரே, என்னுடைய ஜீவனுக்காக நான் இதை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படி பிடித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரும் பிறகு அவரை டிஸ்டர்ப் பண்ணவில்லை, அப்படியே விட்டுவிட்டார். இப்படி இரவு முழுதும் அவர் தொங்கிக் கொண்டிருந்து திடீரென்று வானம் வெளுப்பாகி பொழுது விடுகிற சமயத்தில் அவர் பார்க்கிறார், அவருக்கும் அந்த தரைக்கும் ஒரு சில அடிகள் தான் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இரவு முழுதும் அவர் அந்த மரக்கிளையை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருந்தார், இரவு முழுதும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, சில சமயத்தில் ஆண்டவரை நாம் முழுமையாக விசுவாசிக்காதபடி இருக்கிறதுனால் அநேக சமயத்தில் நாம் கஷ்டத்துக்குள்ளாக போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசியுங்கள்,